ஒரு தோஸ்து வண்டிக்கு ஓவர்லோடு ஏற்றினதுக்கு 1,17,80,000 ரூபாய் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் நடந்திருக்கு. ஆந்திர பிரதேசில் குரலகுடம், அது குரலகுடம் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கரெக்டான ஸ்பெல்லிங் போடுறோம், பின்கோடு போடுறோம் பாருங்கள். அதை பற்றி தெளிவாக பேசலாம், எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை அடுத்து சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு உதவும். நீங்கள் டிரைவராக இல்லைன்னா டிரைவராக இருக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தோஸ்து வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கும் ஓவர்லோடு ஏற்றுறவங்க நண்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓவர்லோடு ஏற்றுறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஆந்திராவை சேர்ந்த வண்டி, தோஸ்து வண்டி, 1,17,80,000 ரூபாய் கேஸு. அதுக்கான சலானு பக்கத்தில் போடுறோம் பாருங்கள். அதுக்கான கேஸும் பக்கத்தில் போடுறோம் பாருங்கள். அது எவ்வளோ ஓவர்லோடு இருந்துச்சு, வெயிட் ஸ்லிப்பு, வெயிட் போட்ட இடமேட பேர் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓவர்லோடு ஏற்றுறதுனால எந்த ஒரு நல்லதும் நடக்க போகிறதில்ல. நடக்கிறது எல்லாமே கெட்டதாக தான் நடக்கும். ஒன்று வண்டியோட தேய்மானம், இல்லை வழியில் எதனா வண்டி வேலை வைக்கும். இன்னொன்று அதே மாதிரி இந்த மாதிரி போலீஸ் கேஸு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, டோல்கேட்டில் ஓவர் பிடிச்சா அந்த ஒரு பிரச்சனை. இன்னொரு வண்டி ஓனரோட பொழப்பை நம்ம கெடுக்கிற மாதிரி ஓவர் ஏற்றுறது. நம்ம வண்டிக்கு மேந்த லோடு அந்த இன்னொரு வண்டிக்கு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த லோடு நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு போகும்போது இன்னொரு ஓனரோட பொழப்பையும் கெடுத்த மாதிரி ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஓட்டுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓவர்லோடு ஓட்டுறது தப்பா ரைட்டா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். 1,17,80,000 ரூபாய் கேஸ் போட்ட உடனே மன உளைச்சலுக்கு ஆளான அந்த ஓனர் கம் டிரைவராக என்னென்னு தெரியல, அவருடைய சங்கத்தின் மூலமாக போராட்டம் பண்ணி, இது கேஸ் போட்டது போலீஸ் கிடையாது, டைரெக்டாக ஆர்டிஓவே போட்டிருக்காரு. சங்கத்து மூலமாக போராட்டம் பண்ணி அதுக்கப்புறமா ஆர்டிஓ சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, கேஸ் போடும்போது தவறுதலாக 3 0 சேர்ந்து விழுந்துருச்சாமா அமௌண்ட்டு. கேஸ் போடும்போது தவறுதலாக 3 0 விழுந்துதான் சொல்லியிருக்காரு. இது உண்மையான காரணமான்ற தெரியல. இதை நான் சொல்லலை, பாலிமர் செய்தி, பாலிமர் நியூஸ்காரரே சொல்லிட்டாரு. அந்த ஆடியோவும் போடுறேன், அடுத்து பாருங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து தனது சங்க நிர்வாகிகளிடம் புகார் அளித்ததால் தான் செய்த தவறை உணர்ந்த பீமாராவ் தவறுதலாக 3 பூஜ்ஜியங்கள் கூடுதலாக பதிவாகிவிட்டதாக கூறி மொத்த அபராதத்தையும் ரத்து செய்வதாக அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. சங்கத்தின் மூலமா போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி 26,200 ரூபாய்க்கு ஃபைன் அமௌண்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. 1,17,80,000 இருந்து 26,200 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டாக குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரமும் அதே இருக்குது, அதே சலானு, அதே டேட்டு, அதே டைமு. ஆனால் ஃபைன் அமௌண்ட் மட்டும் மாறி இருக்கு. எது எப்படியோ ஓவர் ஏற்றுறது தப்பு. எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஏற்றாதீங்க, இன்னொருத்தர் பொழப்பில் மண்ணள்ளி போடாதீங்க. ஒன்று ஓவர் ஏற்றி உங்களுக்கும் நஷ்டம் வச்சுக்காதீங்க. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். அதே மாதிரி இந்த 1,17,00,000 கேஸ் போடுறதுக்கு மனசாட்சி இருந்து போட்டிருப்பாங்களா, இல்லாமல் போட்டிருப்பாங்களா என்னன்றது தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப ஃபேமஸாக வைரலாக பரவிட்டு இருக்குது. இந்த ஒரு வாரமாகவே இதுதான் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா குரூப்லையுமே பேச்சு.